அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பன்னீர் பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் சின்ன பல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், மல்லி இலை, மிளகாய், இஞ்சி கொஞ்சம், அடுத்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். உப்பு போட்டுக்குவோம். உப்பு குறையாவே போட்டுக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பனியாரக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எல்லா குழியிலையும் நம்ம நெய் ஊற்றிக்கிடுவோம். குழந்தைங்களுக்கெல்லாம் சாயங்காலம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் சாயங்காலம் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் விருப்பமாக சாப்பிடும். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. நம்ம நல்லா எல்லா பணியாரத்தையும் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு வேக வைப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு பணியாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, புரோட்டீன் நிறைய இருக்குது. சுகர் உள்ளவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். பணியாரம் எல்லாம் எடுத்துட்டோம், சுட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து நான் பீக்கங்காய் தொளி சட்னி வச்சுருக்கேன். எல்லோரும் பீக்கங்காய் தொலியை நம்ம தூர போட்டுருவோம். பீக்கங்காய் தொலியை தேங்காய் வத்தல் எல்லாம் வறுத்து வச்சு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பீக்கங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதை வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இது சுகர் உள்ளவங்க இது இரவு உணவாகவே எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் நைட்டு நீங்கள் வந்து இது இரவு உணவாக சாப்பிட்லாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.